ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி சுலபமான முறையில் ஹிந்தியில் வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் கற்றுக்கலான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷன்ஸாக ரீச் பண்ணும். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கடைசியாக அப்லோட் பண்ண ஹவு டு சே டைம் இன் ஹிந்தி, நேரத்தை ஹிந்தியில் எப்படி சொல்வது, அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு சே டைம் இன் ஹிந்தி, நேரத்தை எப்படி சொல்கிறதுன்னு நம்ம இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நேரத்தை வைத்து வாக்கியங்கள் எப்படி நம்ம அமைக்கலாம், அதை ஒரு சென்டென்ஸாக நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணமாக மணி, அதை நம்ம ஹிந்தியில் பஜேன்னு சொல்லுவோம். மணியை பஜேன்னு சொல்லுவோம். 1 o'clock, 1 மணி, 1 பஜே அப்படின்னு சொல்லலாம். 2 o'clock, 2 மணி, 2 பஜே, 2 பஜேன்னு சொல்லுவோம். 3 o'clock, 3 மணி, 3 பஜே, 3 பஜேன்னு சொல்லுவோம். 4 o'clock, 4 மணி, 4 பஜே, 4 பஜேன்னு சொன்னோம். 5 o'clock, 5 மணி, 5 பஜே, 5 பஜேன்னு சொன்னோம். இந்த பஜே, மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு முடிகிற இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஒரு வாக்கியமாக எப்படி அமைக்கலாம், அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். இப்போது மதியம் 1 மணி, நேரம் இப்போ மதியம் 1 மணின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் இட்ஸ் 1 PM நவுன்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அபி दोपहर के 1 बजे हैं, अभी दोपहर के 1 बजे हैं, अभी दोपहर के 1 बजे हैं. நேரம் இப்போது மதியம் 1 மணி, இட்ஸ் 1 PM நவ். இதை ஹிந்தியில் அபி दोपहर के 1 बजे हैं, अभी दोपहर के 1 बजे हैं. இரண்டாவது வாக்கியம் ராம் 2 மணிக்கு வந்தான், ராம் 2 மணிக்கு வந்தான். இது ஆங்கிலத்தில் ராம் கேம் பை 2 o'clockனு சொல்லுவோம். ராம் கேம் பை 2 o'clock. அப்போ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயே. ராம் 2 மணிக்கு வந்தான், ராம் கேம் பை 2 o'clock. இதை ஹிந்தியில் ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயேன்னு சொல்லுவோம். அடுத்த வாக்கியம் நாளை 5 மணிக்கு வா, நாளை 5 மணிக்கு வா. இது ஆங்கிலத்தில் கம் டுமாரோ அட் 5 o'clock, கம் டுமாரோ அட் 5 o'clockனு சொல்லுவோம். அப்போ இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா, கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா. நாளை 5 மணிக்கு வா. இந்த தமிழ் சொற்றொடரை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா, கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா. நம்ம மேலே பார்த்த இந்த 3 வாக்கியமுமே பஜே, மணி, அதை வைத்து நம்ம உருவாக்கி சென்டென்சஸ். 1 o'clock, 2 o'clock, பஜே எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே நம்ம ஹிந்தியில் இப்படி தான் சென்டென்ஸ் சொல்லணும். அபி दोपहर के 1 बजे हैं, राम 2 बजे तक आए, कल शाम 5 बजे आ जाना. அடுத்ததா மணி நேரம், ஹவர். இதை ஹிந்தியில் கண்டா, கண்டான்னு படித்தோம். 1 hour 1 மணி நேரம், 1 घंटा 2 hour 2 மணி நேரம், 2 घंटे 3 hour 3 மணி நேரம், 3 घंटे 4 hour 4 மணி நேரம், 4 घंटे 5 hour 5 மணி நேரம், 5 घंटे. 1 மணி நேரம் 1 அப்படின்னு சொல்கிறப்போ கண்டா என்றும், 2 3 4ன்னு பன்மையை குறிக்கிறப்போ பல மணி நேரங்கள்னு சொல்ல வரப்போ கண்டேன்னு சொல்லணும். இப்போ இதை வைத்து சில வாக்கியங்கள் பார்க்கலாம். 1 மணி நேரம் காத்திரு, 1 மணி நேரம் காத்திரு. வெயிட் ஃபார் 1 hour, வெயிட் ஃபார் 1 hourன்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் 1 घंटा பிரதீக்ஷா கரேன், 1 घंटा பிரதீக்ஷா கரேன். 1 மணி நேரம் காத்திரு, 1 घंटा பிரதீக்ஷா கரேன், 1 घंटा பிரதீக்ஷா கரேன்னு சொல்லணும். அடுத்த வாக்கியம் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்,
8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா have to work for 8 hours. have to work for 8 hours. அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? 8 घंटे काम करना चाहिए. 8 घंटे काम करना चाहिए. 8 घंटे काम करना चाहिए. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். have to work for 8 hours. இதை ஹிந்தியில் 8 घंटे काम करना चाहिए. 8 घंटे काम करना चाहिए. அடுத்த வாக்கியம் தேர்வு 3 மணி நேரம். எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours. எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பரீட்சா 3 घंटे की है. பரீட்சா 3 घंटे की है. தேர்வு 3 மணி நேரம். எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours. இதை ஹிந்தியில் பரீட்சா 3 घंटे की है. பரீட்சா 3 घंटे की है அப்படி சொல்லுவோம். ஸோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வாக்கியங்கள் பஜே மற்றும் கண்டா, இந்த 2 வார்த்தைகளை வைத்து நம்ம எப்படி ஹிந்தியில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதா, இப்போது மதியம் 1 மணி. அபி தோபகர் கே 1 பஜே ஹை. ராம் 2 மணிக்கு வந்தான். ராம் 2 பஜே தக் ஆயே. நாளை 5 மணிக்கு வா. கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா. 1 மணி நேரம் காத்திரு. 1 घंटा பிரதீக்ஷா கரே. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். 8 घंटे काम करना चाहिए. தேர்வு 3 மணி நேரம். பிரதீக்ஷா 3 घंटे की है. இந்த வாக்கியங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்குறப்போ பஜே மற்றும் கண்டா வைத்து எப்படி ஹிந்தியில் நம்ம வாக்கியமாக அமைக்கலாம், எப்படி பேசலான்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.